இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு லாக்டவுன் அப்படின்ற செய்திகளை நம்ம தொடர்ந்து சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல. ஆனா ஏன் இந்த லாக்டவுன் வருது, கொரோனா வரப்போதா அப்படின்ற பயமும் மக்களிடையே இருக்கு. கொரோனாலாம் இல்லைங்க, இது மேற்கத்திய நாடுகள்ல போயிட்டு இருக்கு. அந்த போர் காரணமாக ஈரான் வந்து தன்னுடைய ஹார்முஸ் அப்படின்ற நீரணையை வந்து மூடி இருக்கு. அந்த நீரணையில தான் நம்ம இந்தியாவுக்கு தேவையான கிட்டத்தட்ட 42% வர்த்தகமானது நடைபெற்று இருக்கு. அந்த வர்த்தகம் இப்ப அந்த நீரணையை மூடினதால பாதிக்கப்படுது. அந்த வழியா தான் நமக்கு தேவையான பெட்ரோல், டீசல், அப்புறம் வந்து எல்பிஜி கேஸ்னு நிறைய பொருட்கள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே அது மூடிட்டதால இப்ப நமக்கு வர்றது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அந்த தட்டுப்பாடை சரி பண்றதுக்கான வேலைகளை தான் மோடி அவர்கள் பல நாடுகள் கூட பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூடவும் ஆலோசனையும் மேற்கொள்ள போறாரு. இதனால மக்கள் யாரும் பீதியடைய வேணாம். லாக்டவுன்றது திருப்பி வராது. இது நோயும் கிடையாது. இது வந்து நமக்கு அடிப்படை தேவையான எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான பொருள்ல தான் தட்டுப்பாடு ஏற்பட போகுது. ஆனாலும் நீங்க வந்து இதெல்லாம் சிக்கனமா பயன்படுத்துங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு வந்து நீங்க மாறுறது நல்லது அப்படின்ற மாதிரியான சில அறிவுறுத்தலும் மத்திய அரசு சார்பில் விட்டுருக்காங்க. ஆனா மக்கள் வந்து இது ஊரடங்கு வந்துருமோ, திருப்பி நம்ம கொரோனா லாக்டவுன் மாதிரியான சூழ்நிலையை சந்திக்க நேரிடுமோ அப்படின்ற மாதிரி பல வதந்திகளை நம்பி பயந்து போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா அதற்கிடையில இப்ப பார்த்தோம்னா பெட்ரோலே கிடைக்காத நிலையில இப்ப பெட்ரோலுக்கான வரின்றது 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியும் வந்துட்டு இருக்கு. இந்த விலை குறைப்பு எதற்காக இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.